நாகம்மா, நாகம்மா, அம்மா. என் பையன் எனக்கு திருப்பி கிடைச்சிடணும். அவன் எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்துடணும். நான் இனிமே அவனை எதுவுமே சொல்ல மாட்டேம்மா. அம்மா, அண்ணதாம்மா நம்பி இருக்கேன். பெத்த வயரோட அருமை உனக்கு தான்மா தெரியும். என் புள்ள கிடைச்சிடணும். என் புள்ள எனக்கு கிடைச்சிடணும். ஜோசியரையா, வா முருகம்மா, உட்காரு. ஜோசியரையா, நான் என் பையனை ரொம்ப திட்டிட்டேன். அவன் கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் எப்போ என்கிட்ட வருவான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? கொடு. சனி, ராகு, கேது, செவ்வாய், புதன், கன்னி ராசி, சிம்ம லக்கணம் முதல் 7 அஷ்டமத்தில் சனி. நீ போ, அவன் வருவான். முருகா, ஏன்பா இப்படி ஒரு இக்கட்டான நிலையை எனக்கு கொடுத்துட்டேன்? ஹாய். நீங்க ஹாய். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்? உங்களையே லவ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். விளையாடாதீங்க. லவ்னா டைம் பாஸ் இல்லை, மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற முடிவோட தான். உங்களுக்கு புரியுதா? இதில் கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் காதலை ஏற்றுக்கங்க, இல்லைன்னா இதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கங்க. ஓகே? உங்க பேரு? மணி, மணிவேந்தன். நல்ல தமிழ் பேரு. தமிழே பாராட்டினா, அதாவது தமிழ் செல்வியே பாராட்டினா அது சரியா தான் இருக்கும். உட்காரலாமா? அதுக்கு தான் போனவரை கூப்பிட்டேன். தேங்க்ஸ்.
ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. பாய் மணி. பாய். See you tomorrow. ஓகே சார். சார் 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 எஸ் பல்ராம். ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்ன பெண்களை கிட்னாப் பண்ணி வைக்கிற கேங்க இன்னைக்கு ஒரு பெண்ணை கிட்னாப் பண்ண போகிறாங்களாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்பிக்கையானாலா? 100% சார். எந்த இடத்துல? மணி, இந்த அட்ரஸில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆனே. ரொம்ப கேள்வி கேட்குறானே. ஆமாம் ஆமாம். சிட்டியில் யாருக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வருமானே. பேச கற்றுக்கிட்டானே. இந்தா அப்படி. எப்போ கிளம்புற? இப்போவே கிளம்புறேண்ணே. பல்ராம், ம், நீ இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா கொலஸ்ட்ரால் தான் ஏறும். ஏற்கனவே ஏறி தான் சார் இருக்கு. அப்போ நிறுத்துங்க. இடியா? ம். சார் யாரு? மேடம், ஒரு அர்ஜென்ட் நியூஸ். கதவை தரங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மேடம், உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட்டா? என்னது? நீங்களா? உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஐயோ, எங்க? என்னாச்சு அவருக்கு? எப்போ? இப்பதான். நீ வா. ஒரு நிமிஷம். அவங்க அப்பாவுக்கு எங்கப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு? ரோட்ல. அதான் எந்த ரோட்ல? தெரியலையே. ராஜாண்ணா தான் சொன்னாரு. நீங்க யாரு? போலீஸ். போலீஸா? ஆமாண்டா, போலீஸ் தான். உன்னை என்கொயரிக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம். சார், என்ன எதுக்கு என்கொயரிக்கு கூட்டிட்டு போறீங்க? நான் சோஷியல் சர்வீஸ் தானே பண்றேன். நீ சோஷியல் சர்வீஸ் பண்ணு, நாங்கள் போலீஸ் சர்வீஸ் பண்ணுறோம். சார், நான் ஒரு தப்பும் பண்ணல சார். என்கொயரி கூப்பிடும்போது எல்லா கிரிமினல் சொல்கிற முதல் சென்டென்ஸ் இதுதான். பல்ராம், வாடா. சார், எங்க அப்பா. சார் ப்ளீஸ் சார். உங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்காரு, ஃபோன் பண்ணி பேசு. சார் சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். சார், என்ன விட்டுருங்க சார். சார் 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 விட்டுருங்க சார். சார், நான் ஒரு தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? எந்த ஊர்? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எப்படி இந்த தொழிலுக்கு வந்த? உன் கூட்டாளிங்க யாரு? சார், திமிரு பார்த்தீங்களா அவனுக்கு? எவ்வளோ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். 2 போடணும், அப்பதான் சார் பதில். வெயிட் பல்ராம். தம்பி, நீ வாயை திறக்கலன்னா உனக்கு தான் நஷ்டம். தப்பு பண்ணிட்ட. விசாரணைக்கு ஒத்துழைக்காம மேலும் மேலும் தப்பு பண்ணாத. உன்னை அடித்து பேச வைக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. உனக்கு வலிக்கும்.
ஆனால் அந்த வழியில் நிறைய பொய் வரும். எனக்கு உன் வாயிலிருந்து வர பொய் வேண்டாம், உன் மனசுலேருந்து வர உண்மை வேணும். நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன்னு நினைக்காத. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஏய், அவரு ரொம்ப சாஃப்ட்டு, நான் டெரரு. என்ன டென்ஷன் பண்ண நான் என்ன பண்ணுமன்னு எனக்கே தெரியாது. பல்ராம், இதோ வந்துடுறேன் சார். ஏய், ஜெயிலுக்கு என்ன புதுசா? அப்படியே வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி நிக்கிற. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போ போ ஜெயில் வாழ்க்கைலாம் அப்படியே பழகிடும். அட ஏய், பேசிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, என்னடா இது? என் அம்மா சூடு வச்சிட்டாங்க. எதுக்கு? திருடக்கூடாதுன்னு. நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்க உனக்கு. இங்க பாத்தியா, என் அம்மா எனக்கு சூடு போட்டது தான். காரணம் வேற, என்னை தினமும் திருடிட்டு வர சொல்லி சூடு போடுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. தினமும் திருடியாவது பணம் கொண்டு வான்னு சொல்லுவாங்க. நல்ல படி, நல்ல வேலை கிடைச்சா நீ ஆசைப்படுற சந்தோஷம் எல்லாம் உன்னை தேடி வந்துருயா. என்ன அப்படி பாக்குற? நீயே பாரு. ச்சே, ஒரே குப்பையா இருக்கு, அசிங்கமா அருவருப்பா இருக்கு. இதே எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்த? எப்பவும் தலையை குனிஞ்சி கீழே பார்க்காத, தலையை நிமித்தி மேலே பாரு. அழகான பௌர்ணமி வானம், அதுல இருக்கிற நட்சத்திரம், ஏதோ சொல்லிட்டே போற மாதிரி மிதந்து போற மேகம், அத பாரு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அழகுங்கிறது நாம பாக்குற விஷயத்துல இல்ல, பாக்குற பார்வையில தான் இருக்கு. என்னடா திருட்டு பைய இவ்வளவு பேசுறானே பாக்குறியா? வேணும்னா திருடுறேன். சின்ன வயசுல இருந்து என் அம்மா கத்து கொடுத்தது. ஒருவேளை எனக்கும் உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருந்தா நானும் படிச்சு பெரிய ஆளா இருப்பேன். ஆமா, இவ்வளவு நல்ல அம்மா கிடைச்சி நீ ஏன் தப்புன்ட்டு ஜெயிலுக்கு வந்த? என் அம்மாவை பத்தி நான் புரிஞ்சுக்கணும்னு. சார், இன்னைக்கு நம்ம என்கொயரி பண்ணுமே, அவன் பெரிய கிரிமினல் இல்லை சார். எவ்வளோ கேட்டாலும் பேசாமல் இருக்கான் பாருங்க. நோ பல்ராம், யூ ஆர் ராங். எப்படி சார் சொல்கிறீங்க? இன்னைக்கு கைது பண்ண பையன் பெரிய கிரிமினல் கிடையாது, தொழிலுக்கு புதுசாக வந்திருக்கான். நான் கெஸ் பண்ணுறது அவன் தவறான பாதையில் போயிட்டுருக்கோன்னு தெரியாமலே போகிற ஒரு இன்னசென்ட். அப்படியே சார் சொல்கிறீங்க? எஸ். மனுஷன் வாய் தான் போய் பேசும், அந்த பொய்க்கு மற்ற உறுப்புகளும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் கண்ணு மட்டும் பொய்க்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணாது. ஒருத்தர் கண்ணை வச்சே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிடலாம். அப்படியா? ஆமாம். இன்றைக்கி நம்ம விசாரணை பண்ணும்போது அந்த பையனோட கண்ணை பார்த்தேன், அதில் பொய் தெரியல. ஸோ நாளைக்கு அவன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட மனசை விட்டு பேசுவான். பேசக்கூடாது. என்கொயரியில் அந்த மணி பேசக்கூடாது. அப்படி பேசினா கொன்றுங்கடா அவனை.
இன்னைக்கு பேசுவியா? ம் குட். ஐம் டிஎஸ்பி யோகி. இஸ் ஏஎஸ்பி பல்ராம். உன் பேர்? மணிவேந்தன். அப்பா அம்மா? அப்பா இல்லை, அம்மா கூட நான் இல்லை. காரணம்? வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். ஏன் தெரிஞ்சுக்கலாமா? அம்மா கூட சண்டை. பெத்த அம்மா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியா? ம் ஆமாம் சார். அப்படி என்ன சண்டை அம்மா கூட? திருடக்கூடாதுன்னு சொல்லி சூடு போட்டாங்க. படிக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க. படிப்பு ஏறலையா? ம் பிடிக்கல. ஏன்? எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுற அம்மாவும் பிடிக்கல. அதனால அவங்க சொல்கிற படிப்பும் பிடிக்கல. ஏன் சிரிக்கிறீங்க? உன்னை நினச்சா சிரிப்பு தான் வருது. 10 மாதம் உன்னை சுமந்து இந்த உலகத்தை கொண்டு வந்த அம்மா உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம்னு அம்மாவை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்ல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவை பிடிக்கலன்னு சொன்னால் சிரிப்பு வராமல் என்ன வரும்? நீ கடவுளை பார்த்துருக்கியா? இல்லை சார். அம்மா தான் வாழும் தெய்வம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். இது காரணம் என் அம்மா. என்னையும் எங்கள் அம்மா திட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதை நான் அவங்க கோபமாக எடுத்துக்கல, என் மேலே வச்சிருக்கிற அக்கறையாக எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். பல்ராம், கூல். பல்ராம், ப்ளீஸ் ரிலாக்ஸ். Control yourself, okay? Take it easy, Balram. Take it easy. Cool down. இவர் ஏன் அழுறார் தெரியுமா? நம்ம 2 பேருக்கும் நம்ம அம்மா யாருன்னு தெரியும். ஆனால் அவர் பிறந்ததுலேருந்து அவங்க அம்மாவை பார்த்ததில்ல. அதுக்காக தினமும் வருத்தப்படுறாரு. ஆனால் நீ உன் மேலே அன்பா அக்கறையாக இருக்கிற அம்மாவை விட்டுட்டு வந்து இங்கே பொண்ணுங்களை கடத்தி வைக்கிற. பொண்ணுங்களை கடத்தி வைக்கிறது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். உண்மையா சத்தியமா தப்பு பண்ணல சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, நம்புங்க சார். நான் எந்த தப்பும் பண்ணல. பாத்தியா உன் நிலைமையா? தெரிஞ்சு எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போ நீ போலீஸ் கஸ்டடியில் தவறான பாதையில் போகிறோன்னு தெரியாமலே போயிருக்க. உன்னோட வெகுளித்தனம் தெரிஞ்சு தான் உங்கள் அம்மா உன்னை திட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீ நல்லவன்னு. மற்றவங்களோட சேர்ந்து நீ கெட்டு போயிடுவோன்ற பயத்தில் தான் உனக்கு சூடு போட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இப்போ நீ செஞ்சிருக்கிற தப்புக்கு அரசாங்கம் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க தெரியுமா? அதை விட பெரிய தண்டனை அவங்க அம்மா ஒன்று கொடுத்தாங்க.
மணி